அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்மீக தகவல். நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது எந்தெந்த எண்ணெய் ஊற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம பொதுவாக ஏற்கனவே சொன்னோம், விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்ற எண்ணெய்கள் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி நம்ம பொதுவாக எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நம்ம நெய் விளக்குக்கு ஊற்றுறோம். அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, செல்வ செழிப்பு ஏற்படுங்க. ரெண்டாவது நம்ம இதை பார்க்கணுங்க, ஒருத்தவங்க நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுனாங்க அப்படின்னாவே அவங்க வசதியானவங்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இது நெய் தீபம் ஏற்றுறதுனால் ஏற்படக்கூடிய ஒரு பலனாகும். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு அந்த எண்ணெய் எதிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நெய்யெல்லாம் தெரியும். பசுமாட்டில் நம்ம தயிர் இருக்குது, அந்த தயிரிலிருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம், அதை காய்ச்சினா நெய்ங்கிறது தெரியும். இப்போ நல்லெண்ணெய் அப்படிங்கிறது எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா, எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடியது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுனா என்ன பலன் கிடைக்கும்னா, ஆரோக்கியம் ஏற்படுங்க. அதாவது உடம்பு நல்ல எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியம் இருக்கும். மருத்துவ செலவுலாம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது நம்ம விளக்கெண்ணெய். பொதுவாக நாம் இது பேரே விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விளக்கெண்ணெய்ங்கிறது தான் நம்ம அந்த காலத்திலேருந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம். இந்த விளக்கெண்ணெய்ங்கிறது எதிலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாங்க, ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆமணக்கு விதையை நாம் ஆட்டினோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த விளக்கெண்ணெய். விளக்கு எண்ணெய் மூலம் நம்ம தீபம் ஏற்றுனா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடியது இந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது முக்கியமாக பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஏற்றும் பொழுது நமக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் பணப்பிரச்சனைகள்லாம் தீரும். இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் நாம் அது மட்டும் இல்லாமங்க, நமக்கு வசீகரத்தை தரக்கூடியது இந்த தேங்காய் எண்ணெய் தீபம். வசீகரம்னா நம்ம முகம் நல்ல பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலுப்பை எண்ணெய் என்ன அப்படின்னா, இது இலுப்பை மரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையிலிருந்து இந்த எண்ணெயை நாம் ஆட்டி எடுக்கிறாங்க. இதுக்கு இலுப்பை எண்ணெய்ன்னு பேர். இந்த இலுப்பை எண்ணெய் காரிய சித்திங்க, எல்லாம் சகல விதமான காரிய சித்தியும் தரும். காரிய தடைகள் நமக்கு நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். அந்த இலுப்பை எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றுனா இது ரொம்ப முக்கியமான என்னென்னாங்க, இலுப்பை எண்ணெயில் நாம் தீபம் ஏற்றுனா 1000 நெய் தீபம் ஏற்றுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமியோடைய அருள் கிடைக்கும் இந்த இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுனா. அடுத்தது வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லும் பொழுது இது நமக்கு தெரிஞ்சது தான். வேப்ப மரத்தோடைய இலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வேப்பெண்ணெய் சொல்கிறோம். இந்த எண்ணெய் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படும். அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும். அதற்கு நாம் வேப்பம் எண்ணெயை நாம் ஏற்றி இறைவனை நம்ம வழிபட்டால் இந்த ஒரு விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கடைசியாக இப்போ நம்ம என்ன செய்கிறாங்கன்னாங்க, தீப எண்ணெய்ன்னு சொல்லியே விற்கிறாங்க கடையில். அதாவது பஞ்ச கூட்டு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. இந்த 5 விதமான எண்ணெய்களும் ஒன்றா கலந்து தீப எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம கடையில் இருக்குது. இந்த தீப எண்ணெய் ஏற்றினா என்ன பலன் அப்படின்னா, அனைத்து கடவுளுடைய அருளும் நமக்கு
கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகும். எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வத்துடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தியாகும். இப்போ இது எல்லாமேங்க இந்த விளக்கு நம்ம ஏற்றுகிறோம். விளக்கு ஏற்றும் பொழுது அந்த எண்ணெயில் இருந்து வரக்கூடிய அந்த 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 மனம், அந்த காற்று இதெல்லாம் கலந்து வரும் பொழுது ஒவ்வொரு எண்ணெயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையை நம்ம நுகரும் பொழுது நம்ம அந்தந்த உடம்புக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும்ங்கிறது இதில் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கருத்தாகும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.